சரி வாடா போலாம்டா. ஓகே கிளம்பிட்டே இருப்போமா? போலாம் வா. எப்படி போறோம்? செம்ம ஜாலியா இருக்கும். அங்க போயிட்டு எப்படி போறோம்? இங்க இருந்து பைக் எடுக்கிறோம். பைக் எடுத்துட்டு போய் கோரேகாவ் ஸ்டேஷன்ல விடுறோம். கோரேகாவ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம டைரக்டா அங்க இருந்து ஸ்பீட் ட்ரெயின் பிடிச்சோம்னா நம்ம டைரக்டா மெரின் டிரைவ் போயிடலாம். ஓகே பாஸ். சரி பட்டு வா. சரிங்க நண்பர்களே, நாங்க அங்க உங்களை மெரின் டிரைவ்ல மீட் பண்றோம். பாய். அடுத்து எங்க போயிட்டு இருக்கோம்? இதுல இருந்து நம்ம இங்க இருந்து நாங்க கோரேகாவ் போறோம். கோரேகாவ்ல இருந்து அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, கோரேகாவ் தான் சீதா. ஓகே பாஸ். எங்கேயாச்சும் கூட்டு போலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஆமாங்க, நான் வீட்டுல ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லி என்ன கூட்டு போறேன். நாங்க போறோம் இப்ப மரைன் டிரைவ்ஸ் போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். மரைன் லைன் பார்த்தனா ஆபீஸ் கூட பார்த்தனா போகாம உனக்காக வந்துட்டேன். என்ன பண்றது? ஆமாங்க, அப்படியே இப்ப பேசிட்டே போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து நாங்க லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி எப்படி வண்டி ஓட்டும் எல்லாம் போடாம வண்டி எல்லாம் ஓட்டுறாதீங்க மக்களே. ஹெல்மெட் முக்கியம். முடி போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஹெல்மெட் தான் முக்கியம். உயிர் போயிடும். நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்க மக்களே, மறந்துடாதீங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க சீனரிஸை. பேக் ஷாட் ஒன்று காட்டுறேன். பேக் ஷாட்டா? பேக் ஷாட் பாருங்க, எவ்வளவு இயற்கையை ரசிச்சுட்டே வாங்க. நீங்க எவ்வளவு மரங்கள், எவ்வளவு செடி, எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. இங்க ஒரு சின்ன இந்த மும்பையோட ஹார்ட்டே தான் சொல்லுவாங்க. இங்க இருந்து ஆக்சிஜன் ஃபுல்லா போகுது. கீழே ஒலையும் இருக்கு, காட்டு கீழே ஒலையும் இருக்கு, அதுவும் இருக்கு. மும்பைனாலே கொஞ்சம் பிரம்மாண்டமான சிட்டிஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்குங்க. கீழே ஒலையும் இருக்கு. என்னங்க பண்றது, வண்டி வேற டிராபிக்ல போட்டு விட்டீங்க. ரொம்ப டிராபிக் இருக்குடா. இப்படிதாங்க மும்பைல எப்பயுமே டிராபிக்ங்க. இப்போ நாங்க வந்து மெயின் மும்பைக்குள்ள நுழைய போறோம். இப்போ ஃபாரஸ்ட் முடிஞ்சது, இதுல இருந்து மெயின் மும்பை ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் பெரிய பெரிய பில்டிங்ஸா தான் உங்களுக்கு தெரியும். சிக்னல் போடுறதுக்குள்ளே போய் ஆகணும். ஆமா பாருங்க, நம்ம என்ட்ராவது மெயின் மும்பை. இதை வந்து ஆர்ஏ செக்னாக்கான்னு சொல்லுவாங்க. ஆர்ஏ செக்னாக்கா. இப்போ நாங்க போயிட்டு இருக்கிறது வந்து எல்லாரும் பாக்குறாங்க. ஆர்ஏ செக்னாக்கா பணக்காரன் வாழும் இடம். இது வந்து சிட்டிங்க. ஆமா, ஜோசப் காலேஜோட கிரவுண்டு பார்த்தா தெரியும். ஃபுட்பால் கிரவுண்ட். இது கொஞ்சம் பணக்கார பசங்கள்லாம் வந்து விளையாடுற இடம். இது நான் சொன்னேன் பாருங்க, 100-150 மீட்டர்ல ஒரு சிக்னல் வரும். அடுத்த சிக்னல் வந்துருச்சு பாருங்க. நாங்க இந்த சிக்னல் கொஞ்சம் நின்னாதான் ஆகணும்னு இல்லை, இந்த சிக்னல்ல போய்க்கலாம், பரவாயில்ல. இந்த சிக்னல்ல நின்னுதான் ஆகணும்ல. இதுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உடுப்பி ஹோட்டல் இருக்கு பாருங்க, ஆந்திரா உடுப்பி ஹோட்டல். ஜிம் இருக்கு மேல. அதாங்க அப்படியே இங்க பாத்துட்டு வாங்க, எவ்வளவு கடை இருக்கு பாருங்க. மெயின் சிட்டிக்குள்ள வந்தோடனே எவ்வளவு கடை வந்துருச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க, என் தோஸ்து போறான். அவங்கள நம்மள பாத்துட்டு பாத்துக்காத மாதிரி போறாங்க பாருங்க. என்னங்க சொல்றது, வந்து ஃபாஸ்டா இருக்கு. பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே போறதுதான். பார்க்காத மாதிரி இந்த காலத்துல நட்பே எப்படி இருந்தா என்னங்க பண்றது? இது அனுப்பம் ஹார்ட்வேர்ஸுங்க. அனுப்பம் ரொம்ப ஃபேமஸான கம்பெனிங்க இந்த கோரேகாவை பொறுத்த வரைக்கும். இங்க பாருங்க, மாடு சிலை பாருங்க. மாடு சிலை கிட்ட போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. இப்போ நாங்கள் வந்து பார்க்கிங் போட போறோம் வண்டியை. எப்படி போட போறோம்னு பாருங்க. இங்க 20 ரூபா 30 ரூபா வாங்குவாங்க செல்லும் இருந்தாலும். ஏன்னா வேற எங்கேயா நம்ம வண்டி விட்டோம்னா நம்ம வண்டியை இல்ல இங்கே விடலாம். இங்கே விட்டா 20 ரூபா கொடுத்துட்டு இங்க வச்சுட்டு போலாம். இப்போ பாருங்க, வண்டி தூக்குறான் பாருங்க. அங்க பாருங்க, வண்டியை தூக்கிட்டு போறான்னு பாருங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வண்டியை தூக்கிட்டு போறான்ல, சேஃபா தான் பண்ணுவாங்க அவனுக்கு வேலையை. ஃபைன் வேற பாருங்க, வண்டியை தூக்கிட்டான் பாருங்க. என் வண்டி எல்லாம் மாதிரி 20 ரூபா 30 ரூபாய்க்கு நீங்க வலிச்சுக்கிட்டு விட்டீங்கன்னா இந்த மாதிரி வண்டியை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம். அங்க போயிட்டு தான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு கீழே பிளாட்ஃபார்ம் போகணும். டிக்கெட் எடுக்காமலே போலாம்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுக்காம போக கூடாது, தவறு. சரி ஓகே. நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் தப்பு நினைப்பாங்க. இல்ல 10 ரூபாய் இல்ல, அதுக்கு தான் சொன்னேன். 10 ரூபாய் இல்லையே போறதுக்கு. இதுதான் கோரேகாவ் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. கூட்டமா இல்ல, இப்போ உங்களுக்கு கூட்டம் தெரியாது, அப்புறமா தான் உங்களுக்கு கூட்டம் தெரியும். வாங்க கார்த்திக், பாருங்க மும்பையை பாருங்க, மும்பை மாநகரத்தை பாருங்க. பாருங்க, இது மும்பை வானவில்லை பில்டிங்க பாருங்க. என்னங்க மும்பை வானவில்லைன்றீங்க?
இருக்குடா. மழை வேற வருது. ஷட், ரொம்ப தலைவலியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மழை பெஞ்சிட்டே இருக்கு. நீங்களே பாருங்க, மழை பெய்யுறது உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வரப்போகுது. சர்ச் கேட் ஃபாஸ்ட் அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் போக போகிறோம். கார்த்தி அப்படியே காட்டு ட்ரெயின் வர இடத்த. மழை பாருங்க, இதில் தான் வரும். இப்போ மழை வேற பெய்யுது. எங்கள் நேரம் பாருங்க, நாங்கள் வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம், மழையா பெஞ்சு தள்ளுதுங்க. சரி, ஆன மழைப்பா. நீங்களே தூத்த போற எவ்வளவு கூட்டத்தை பாருங்க. இன்னும் நிறைய கூட்டம் வரும். பின்னாடி எல்லாம் ஆட்கள்லாம் பாருங்க. 6 மணி ஆச்சுன்னா அவ்வளவுதான், ட்ரெயின் ஃபுல்லா சரியான கூட்டமா இருக்கும். ட்ரெயின் வந்துருக்கு. என்ன ட்ரெயின் தான் தெரியல, ஸ்லோ நினைக்கிறேன். சர்ச் கேட் போயிடலாமா? இந்த ட்ரெயின் போங்க, வர ட்ரெயின் போங்க. போயிடலாம், வருதுங்க. வா கார்த்திக், கீழே போயிடலாம். அப்படியே நாங்க அப்படியே கீழே எடுத்துட்டு போய் காட்டுறோம். வாங்க கார்த்திக், வாங்க எடுத்துட்டே வாடே. கார்த்திக் வாடா. ஏய் வர வர போ. இங்க गाइस, இங்க ஏறிக்கலாம் गाइस. இது மால்டப்பா ப்ரோ. இதுதான் गाइस மும்பை லோக்கல் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படிதான் இருக்கு, செமையா இருக்கு. தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஞாபகமே இல்லடா, ஹெல்மெட் எடுத்து வந்தது எங்க போய் எடுத்துட்டு போய் எங்க இது கையில எடுத்துட்டு போயிட்டு கையில இது மெரின் டிரைவுக்கு இதுவும் வருதா? மெரின் டிரைவுக்கு இதுவும் கூட வருதாங்க. கொஞ்சம் பாருங்க, ஹெல்மெட்டையும் கூட எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படியே வெளியே அப்படியே பார்த்துட்டே வாங்க. பெரிய பெரிய பில்டிங்கு. இப்போ நம்ம வந்து லைன் மாறுறோம், லைன்ல வந்து வேற லைன்ல போகிறோம். ஹெல்மெட் எதுக்குதா சம்மந்தமே இல்லை, எடுத்து வந்தேன்னு எனக்கே தெரியல. சரி, ஹெல்மெட்டை தூக்கிட்டேங்கடா. பாருங்க மும்பையோட ஷார்ட் பாருங்க, வேற மாதிரி வியூ. அப்படியே என் நண்பன் கார்த்தியை பாருங்க. இங்க பாரு கார்த்தி. ஆனா மழை டைம்ல வந்து பாக்குறதுக்கு அப்படியே ஒரு செம்மையா இருக்குங்க. மழை டைம் இல்லைன்னா கூட வெயில் டைம்ல போனா கூட மெரின் டிரைவ் செம்மையா இருக்கும். அது ஒரு தனி ஃபீலிங் அது அங்க போறது. கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ஸ்டேஷன் தாண்டிட்டா நாங்க போயிடுவோம். மெரின் லைன்ஸா? இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேடியம் தெரியுங்க. கிட்ட போனா காட்டுறேன் நான். வான்கடே ஸ்டேடியம் எல்லாம் ப்ராக்டிஸ் பிக்சர்ஸ், இப்போ யூஸ்ல இல்லை. ப்ராக்டிஸ் பிக்சர்ஸ் பாருங்க. அங்க இருந்து இங்க வரதுக்கு 1 hour ஆகுது. அப்பா 1 hour வந்துட்டு இருக்கோம். ஃபைனலா இப்போ ரீச் ஆயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஸ்டேஷன் நம்ம ஸ்டேஷன் ரீச் ஆயிடும். இன்னும் ஒரு ஸ்டேஷன் தாங்க இருக்கு. ஹெல்மெட்டை திருட்டாங்க. ஹெல்மெட் திருடாங்க. ஹெல்மெட் திருடி வாழ்க்கை ஸ்டேடியம் பாத்துக்கோங்க. லைன்ல இருந்து போனாலே தெரியும். வான்கடே பயங்கரமா இருக்கு. வான்கடே ஸ்டேடியம். ரோஹித் சர்மா, சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் இங்க தாங்க விளையாண்டு பெரிய பெரிய ஆளானாங்க. ஒரு சில நேரத்தை பால் அடிச்சா இங்க ட்ரெயின்குள்ள கூட வந்து விழுங்க. இவங்களாம் ஒரு டைம் பாலே பிடிச்சிருக்கான். பிடிச்சி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. திரும்ப கொடுத்துட்டாங்க. விராட்டையும் கொடுத்துட்டாங்க. விராட்டை அடிச்ச பால் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வந்து இறங்கிட்டோங்க. சர்ச் கேட் இப்படியே போயிடலாமா? சர்ச் கேட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. எங்கேயா இப்படியே போயிடலாமா? இப்படியே அப்புறம் இப்படியே போயிடலாமா? சரிங்க, இப்படியே போறோம். நாங்க இது இங்க இருந்து வெளியே போயிட்டு உங்களை காட்டுறோம். பாய். இங்க இருந்து நடந்தே தான் போனோம். 70 ரூபாய்க்கு 2 சொன்னானே உள்ளார பூந்துட்டாங்க. சரியான பசிங்க. ஃப்ராங்கி சாப்பிட வந்து இப்போ லைன்ல நிக்கிறோம். ஃப்ராங்கி ஷாப்புக்கு வந்திருக்கோம். கடை பேர் என்னன்னு தெரியலங்க. வாய்ஸ் வந்த ஒரு ஃப்ராங்கி ஷாப்பு. கார்த்திக் என்ன வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கோம். மேலே பாருங்க, கடை பேர் வந்து பாம்பே பர்கர்ஸ். உள்ள மல்டிபிள் வெரைட்டி பர்கர்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் வாங்க போகிறது வந்து 79க்குள்ள இது. அதில் வந்து 2 ஃப்ராங்கி, ஒரு வெஜ் ஃப்ராங்கி. ஸோ அதை சாப்பிட்டு பட்ஜெட் கம்மின்றதால 79 ரூபாய்க்கு சாப்பிட்றோம். இல்லைன்னா பெரிய பீஸா வாங்கி சாப்பிடுவோம். பீஸா பர்கர். கிட்டத்தட்ட மெரின் லைன்ஸ் கிட்ட இறங்கிட்டோம். நடந்து போயிட்டு இருக்கோம் மெரின் லைன்ஸ்க்கு. வாங்க, பின்னாடியே வருவோம் பாருங்க கார்த்திக்கு. பெரிய பெரிய பில்டிங் இருக்குங்க. இது ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, மும்பையோட ஹார்ட் இந்த ஏரியா தான் சொல்லணும். இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும். இங்கே டபுள் மாடி பஸ் இதுதான். இதெல்லாம் டபுள் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க.
இதில் கீழே மேலே 2 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் போயிட்டு அங்கேயும் உட்காந்துட்டு நல்லா சீ வியூ எல்லாம் அழகாக பார்க்கலாம். நிறைய பார்த்தீங்கன்னா ரோடு தாங்க. இதுக்கப்புறம் இங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். ஹோட்டல்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸர்ஸ் இதுதான் நிறையா இருக்குங்க. லைனாக நிறைய கார்ப்பரேட் ஆஃபீஸ், அப்புறம் நம்ம மும்பையோட மெயின் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. வாங்க போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ மரீன் லைன்ஸ் வரும். ஃபுல்லாக உங்களுக்கு சீ வியூ ப்ளஸ் எல்லாமே காட்டுறேன். மோஸ்ட்லி இங்கே பெரிய பணக்காரங்க எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. இந்த லைனில் இருப்பாங்க மோஸ்ட்லி. நிறையா பார்த்தீங்கன்னா வந்து நிறையா நம்ம தமிழ் படம் இங்கே எடுத்திருக்காங்க. 1980s இங்கே படம் நிறையா எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ஒரு மெயின் படம் ஃபுல்லாக மும்பையை பேஸ் பண்ணி இருந்திருக்கும். அதில் நாங்கள் அந்த லொக்கேஷன் ஒன்று காட்டுறேன். விஜய் வந்து காலைல ஏஞ்சி ஜாகிங் போவார் அந்த இடத்துல தான். அப்புறம் ஒரு ஷூட் அவுட் ஒன்று நடக்கும், அதுவும் அதே இடத்துல தான் நடக்கும். நாங்கள் கண்டினியூஸாக காட்டிகிட்டே இருக்கோம். எல்லாம் கூட்டமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. நாங்களும் அந்த வரிசையில் அது இணைய போகிறோம். அவங்க கூடயே பயணிங்க. கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ பேர் போயிட்டு திரும்ப வந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டாங்கன்னா வச்சுங்களேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் தான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பாப்புலரு, யூடியூப் பாப்புலரு, எல்லாமே ரீல்ஸ். நீங்கள் போனாலே இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஒரு கம்சகம் ஒரு 20-30 பேராச்சும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கான இடமே அதுதான். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு இந்தமான இடம் தான். ஆனால் நண்பனும் வந்தாச்சு, வேற மாதிரி போயிட்டே இருக்கோம். இந்த காற்று இருக்குது, அந்த காற்று அருமையான காற்று. அதான் வேற மாதிரிங்க ஃபீல். அப்படியே வந்தாலே காற்று வீச்சிட்டு அடிக்குதுங்க. எனக்கு காற்று தாங்க. காற்று இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. பாண்டு பிராங்கெல்லாம் போட்டு துப்பக்கூடாது. எதுவுமே எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. இங்கே டீசெண்டாக இருக்கணும். அவ்வளோ பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் இவன் சொல்லிட்டே இருப்பான். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் சொல்லுவான். வந்தாச்சுங்க, ஆல்மோஸ்ட் நாங்கள் மரீன் டிரைவ் கிட்ட வந்துட்டோம். ஐயோ பாருங்க, என்ன பாருங்க பாருங்க. ஐயோ கூட்டத்தை பாருங்க, கூட்டத்தை பாருங்க, பொண்ணை பார்க்காதீங்க, கூட்டத்தை மட்டும் பாருங்க. வேற மாதிரி ஃபீல் தரும். எவ்வளோ கூட்டம் பாருங்க. கையில எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க, அங்கேயே பார்க்கிங்ல கொடுக்காம. இதை வேற தலைவலி பிடிச்ச வேலை. இதை வேற புள்ள மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கணும்ன்றான், அழுகுறான். சரிங்க, ரோடு கிராஸ் பண்ணிட்டு உங்களை அங்கன்னு நாங்கள் மீட் பண்றோம். சிக்னல் போட்டாங்க, நாங்கள் போறோம். ஆர்த்திக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான். எவ்வளோ ஸ்டிக்கா இருக்கு அது. சரியான கூட்டம். கீழே போகும்ல, இதுக்கு அடியில போவோம். இதுக்கு அடியில ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒன்று போகுதுங்க. இங்க இருந்து அது வரைக்கும் ப்ரோ பாத்துக்கங்க. ஃபுல்லா கூட்டம் தாங்க. ஃபுல்லா கூட்டம் தான். இதுக்கு ஏன் மரீன் லைன்ஸ்னு பேர் வந்துச்சுன்னா, இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியா இருக்கு. இது மரீன் லைன்ஸை ஒட்டி இந்த இது சிட்டி அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது மரீன் லைன்ஸ்னு பேர் வந்திருக்கு. மும்பையில ரொம்ப பிரபலமான இடம் இது. இங்க டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க எல்லாருமே இங்கே மஸ்ட் விசிட் இந்த பிளேஸ். இவருக்கு எல்லாமே தெரியும். பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே. நானும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். நானும் இங்கே தான் வந்து பாருங்க, கூட்டத்தை பாருங்க. பணக்காரங்க இருக்கிற ஏரியாலாம் இதான். பணக்காரன், பெரிய பெரிய பில்டிங்ஸ் பாருங்க. வேற மாதிரி ப்ரோ. அப்படியே ஒரு வாக் போயிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு பயந்துல இருந்து இவர் இங்கதான் பிறந்து வளர்ந்தாரு. இவர் சின்ன வயசுல இருந்து ஒரு இங்கதான் 50 வாட்டி கிட்ட வந்துட்டாரு. சின்ன வயசுல இருந்து எத்தனை வாட்டினா ஒரு கிட்ட ஒரு 2 வயசுல இருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. அங்க வந்து 2 வயசுல இருந்து நடந்து தனியா வந்துட்டு போவாரு. இவர் தான் நம்ம. சரிங்க, இந்த கடலை காட்டுறாங்க. அவ்வளவுதான். இங்க கடலை பாருங்க, காட்டுறேன். இன்ஸ்டாகிராம் ஸ்டார் பாருங்க, இங்க பாருங்க இன்ஸ்டாகிராம். ஃபுல்லா மரீன் லைன்ஸ். எவ்வளவு பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. நீ எங்கடா அங்க போய் நின்றுட்டு இருக்கிற? போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கடா அவங்க. வேற மாதிரி லவர்ஸ் வந்தா இங்க ஜாலியா இருக்கலாம், செம்மையா இருக்கலாம். இங்கே பாருங்க, ஜோடி ஜோடியா தான் இருப்பாங்க. கடலை பார்த்துட்டு பேசினாங்கன்னா அவங்க உள்ளார மனசு உள் மனசுல தனியா இருக்கும், தனியா நடந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே உள் மனசுல இருந்து எல்லாமே வெளியில வரும். அவங்களுக்கு உள்ள எல்லா ஃபீலும் காட்டலாம். எல்லா ஃபீலும் காட்டும். இங்க அடிக்கிற காத்து, இப்ப கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எல்லாம் எங்களே பாக்குறாங்க. நாங்க புது விலாகர்ஸ், நாங்க ஒன்னும் விஜேஸ் இது கிடையாது. என்ன கருத்து, என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி நாங்களாம் எப்ப வந்து இதுக்கு அப்புறம் எப்ப முன்னேறி போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங் நிறைய பேரை காட்டுறோம். நிறைய வீடியோ நிறைய உங்களுக்கு காட்டுறோம்.
இன்னும் ஃபுட் ஏரியாஸ்லாம் இருக்கு. ஃபுட்டு துப்பாக்கி படத்துல இந்த இடத்த நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. இந்த இடத்துல தான் விஜய் ஓடுவார் ஆக்சுவலா. பாருங்க, இங்க இருந்து வந்து எல்லாருமே டாக்ஸி அது மாதிரி புக் பண்ணி இங்க வந்து இறங்குவாங்க. உட்கார வா உட்கார கொஞ்ச நேரம் இங்க உட்கார போறாரு, கொஞ்சம் காத்த ரசிக்க போறாரு. என்ன கார்த்தி, எப்படி இருக்கு காத்து? வேற மாதிரி சத்தியமா சொல்ற, காத்து அப்படியே ஏசில இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கூலிங்கா இருக்கு. இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுல வந்து ரொம்ப சூடா இருக்கு. வெயில் டைம்லாம் வந்து இங்கெல்லாம் தூங்கணும், அவ்வளவு தூக்கம் ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. செம்மையா இருக்கும். வேற மாதிரி இந்த இடமே வேற மாதிரி இருக்குல்ல. அப்ப இங்க இருக்கிற இந்த வீட்டோட ரேட்லாம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இங்க பாருங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளதான் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க போலக்கு, ஏதோ பண்றாங்க பைத்தியக்காரங்க போலக்கு. இங்க பாருங்க, ஸ்டேடியம் இங்கே இருக்கு. எங்க வான்கடை ஸ்டேடியம்ங்க. இங்கேயும் வரும், இங்கேயும் வந்து இங்க இருந்த ஸ்டேடியம்க்கு பக்கத்துல தான் வந்து விழும் பாத்தீங்களா. அப்பப்போ ஒரு டைம் பால் இங்கேயும் விழுங்க. அப்ப நான் எடுத்து கொடுத்துருக்கேன், யூட்ட கொடுத்துருக்கேன். இவன் ட்ரெயின்ல இருந்து ஒரு டைம் பால் எடுத்து கொடுத்துருக்கான். அப்புறம் இங்க எடுத்து கொடுத்துருக்கான். யூசுப் பத்தான்ட்ட கொடுத்துருக்கான். நான் பாருங்க பால் எடுத்து பாருங்க. பப்ளிக் வந்துகிட்டே இருக்காங்க, கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. பாருங்க ஒரு புள்ளிங்க பாருங்க. மரீன் லைன்ஸ். இப்போ நாங்க வந்து கல்லுல உட்காந்துருக்கோம். ஆக்சுவலா இப்படி உட்காரது அலௌடு இல்லை, ஆனா எல்லாம் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கோம். செம்ம காத்துங்க, சரியான காத்து அடிச்சிட்டு இருக்கு. பக்கத்துல நம்ம நண்பர்கள் தான், வேற யாரும் இல்ல. நம்ம தோஸ்து தான். எல்லாம் புள்ளிங்கோ காய்ச்சி ஒரு இந்திக்காரர் தான் இருக்காங்க. நல்ல காத்து, சரியான காத்து அடிக்குதுங்க. போன் விட்டா கீழே வந்துடும். கீழே விழுற இடத்தையும் நான் காட்டுறேன். இங்க பாருங்க, இப்படி விழுந்துருங்க. அப்புறம் எடுக்க முடியாது, வார கூட முடியாதுங்க. சரியான காத்து அடிச்சிட்டு இருக்கு. வீடியோவும் போயிடுங்க, காட்டுறேன். இன்னும் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இங்க பாருங்க, பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்க. எவ்வளவு பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்கு பாருங்க. அதுதாங்க, கிளம்பியாச்சு. ரோடு கிராஸ் பண்ணி அங்காண்டா போக போகிறோம். இதுதாங்க மும்பையோட பாப்புலேஷன் பாருங்க. இதுதான் வந்து சர்ச் கேட்டோட டெர்மினல்ஸு. பார்த்துக்கோங்க. கார்த்திக் இங்கே இருக்கான். சாரி கார்த்திக், வெயிட் பண்ணுங்க. சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் போக முடியும். ஹலோ வச்சுட்டே ஓடுங்க. ஓட்டமா ஓடுறதா இருக்குதுங்க. இங்க பாருங்க, கார்த்திகால முடியல. இப்போ பேண்ட் வாங்கலான்னு போறோம். நானும் கார்த்திக் பேண்ட் வாங்கலான்னு போறோம். கார்த்திக் எங்கடா இருக்கும் பேண்ட்டு? சப்வேல எங்கயா? இதுல பாத்துட்டே போலாம். சரி, இதுல போய் பார்ப்போம். இதுல இருந்து அப்படியே பாத்துட்டே போனா உனக்கு கிடைக்கும். ஓகே, பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி பேண்டோட ரேட் என்ன. நாங்க போய் காட்டுறோம். பாய். இதை பார்ப்போம். எங்க போறோம்னு பார்த்தோன்னா பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. ஷூ, ஒரு ட்ராங்க் பேண்ட் வாங்கியிருக்கேன். இதை நான் வீட்டில் போய் உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். லோக்கல் பிடிக்க போறோம். லோக்கலுக்கு எப்படி டிக்கெட் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு. வீட்டுக்கா? பேண்ட்ரா போறோம். சாரி, பேண்ட்ரா போயிட்டு பேண்ட்ரால துணி எடுக்க போறோம். துணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுன்னு கத்து தர போறேன். ஸோ இங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ண போறோம். ஸோ யூசிங் மேப் இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? பாந்திராக்கு போக போகிறோம். ஸோ இந்த லைனில் இருக்குது பாந்திரா ஜங்ஷன். பாந்திரா ஜங்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு பே. நம்ம எந்த மோடில்? யூபிஐ மோடில் பே பண்ண போகிறோம். யூபிஐ மோடை கிளிக் பண்ணுறோம். கியூஆர்ஸ் கோடு வந்துடும். இங்கேருந்து பேண்ட்ராக்கு எவ்வளோ? இங்கேருந்து பேண்ட்ராக்கு 10 ரூபா ஒரு ஆளுக்கு. எனக்கு தனியாக போக போறியா? கார்த்திக் விட்டு நான் தனியாக போக போகிறேங்க. போறேங்க. பாஸ்வேர்டு காட்ட முடியாது. அனுப்பியாச்சு. இந்த இடத்துல டிக்கெட் வந்து விடும். டிக்கெட் வந்துருச்சு. ஃபாஸ்ட் இருக்கு, ஃபாஸ்ட்ல போயிடலாம். வா 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 ட்ரெயின் விட்டுறாத. வா பர்ச்சேசிங் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். லோக்கலில் இருந்து வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு ஆரப்பாளையம் போயிடுவோம்.